என் வீட்டு குட்டீஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆப்பம் தேங்காய் பால்னா ரொம்ப பிடிக்கும். இதோட ரேஷியோவை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு 1 1/4 டம்ளர் பச்சரிசிக்கு 4 ஸ்பூன் இல்லாட்டி 1/4 டம்ளர் வந்துட்டு உளுந்து, இது கூடவே வந்துட்டு 1/4 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்த்து ஒரு 2 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து நான் ஒரு 2 மணி போல் ஊற போட்டிருந்தேன். நைட்டு ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டு அரைச்சிட்டேன். அரைக்கும் போது அரிசி எந்த டம்ளரில் எடுத்தோமோ அந்த டம்ளரில் பாதி அளவு வந்துட்டு வடித்த சாதம், மதியம் போல் வடித்த சாதம் இருந்தது. அதவே இது கூட சேர்த்து அரைச்சி நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் உப்பு எதுவுமே நான் சேர்க்கல. மாவு எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நான் இப்போவே தண்ணி பதம் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலையில் ஒரு 8 மணி போல் தான் செய்ய ஆரம்பித்தேன். 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா, இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆப்ப கடாயில் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்டான ஆப்பம் ரெடி. எங்களுக்கு ஆப்பத்தோட எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் தேங்காய் பால் தான். தேங்காயில் நல்லா சுடு தண்ணி ஊற்றி அடித்து எடுத்தீங்கன்னா நல்லா திக்கான பால் கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸோட ஃபேவரட் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள்.